இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த ஓல்டு கேசட்ஸ். இதை வச்சு தான் நான் சம் ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேசட்டை உள்ள இருக்கிற கேசட் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வேரியஸ் யூஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவோம்ல, இதை அப்படியே இப்படி வச்சுக்கிறேன். வச்சு இப்போ இதை மொபைல் வச்சு நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது மாதிரி மொபைலை ஹோல்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வைக்கலாம், தென் இப்படி கூட வைக்கலாம். உங்களுக்கு பின்னாடி சாயாது. இதனால் சப்போர்ட் இருக்கிறதுனால மொபைல் வந்து நல்லா நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு சொல்கிறேன். இப்போது இது மாதிரி 2 எடுத்துக்கோங்க. 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு இதில் இந்த டாப், அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி இருக்க மாதிரி, இதோட பேக் சைடில் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்க மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி அது நல்லா நிற்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது நல்லாவே நிற்கும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை வந்து பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடும் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு. இதுக்கு அடியில் வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு அட்டையை வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி ஃபெவிகால் வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இதை பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நான் ஒன்று செஞ்சுருக்கேன். இது மாதிரி அடியில் ஒரு அட்டையை வச்சு ஒட்டியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பென்ஸ்லாம் போட்டு பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் யூசேஜ் என்னென்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணுறதுக்கு. பட் வந்து இப்போது இதில் நான் ஃபோட்டோ ஃப்ரேமாக எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த சைடு தான் நமக்கு அதுக்கு தேவை. இந்த சைடில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேசட்ஸ் வந்து நமக்கு இப்படி வச்சுருப்போம்ல, அப்படி வைக்கும் போதே இது என்ன கேசட் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஒரு லேபிள் மாதிரி வச்சுருப்பாங்க. அதே டெக்னிக் தான். நான் வந்து இது மாதிரி ஒரு ஃபோட்டோவை வச்சுருக்கேன். இது நீங்கள் இப்படி ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பாக்ஸை வந்து அடுத்த பர்பஸ் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாக யூஸ் பண்ணுறேன். ஒரு பாக்ஸுக்கு அடியில் இன்னொரு பாக்ஸ் ஒட்டி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கும் நமக்கு. ஸோ இதுக்கு அடியில் வந்து ஒரு பேப்பரை ஒட்டிட்டு ஒரு பாக்ஸ் வந்து இப்படி பொசிஷன், இன்னொரு பாக்ஸ் இப்படி இருக்க மாதிரி ஒட்டியிருக்கேன். இது மாதிரி நடுவில் ஒரு பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது இப்படியே திருப்பினோன்னா இந்த சைடும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.